என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு உள்ளவன் இல்லாதவன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மார்க்கு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 25 வரை. உள்ளவன் இல்லாதவன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். மார்க்கு 4:25. விசுவாசம் உள்ளவனுக்கு பாவமன்னிப்பு வழங்கப்படும், ரட்சிப்பு அளிக்கப்படும், நித்திய ஜீவன் கொடுக்கப்படும், அவனுக்கு பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரமும் கிடைக்கும். இத்தனை பெரிய ஆன்மீக ஆசீர்வாதங்களை பெற ஒருவனிடம் முதலாவது கிறிஸ்து என் பாவ பலியாக சிலுவையில் மரித்தார், நான் மனம் திரும்பும் போது என்னை ஏற்றுக்கொள்வார், மன்னிப்பார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். இவ்வுலக வாழ்விலும் கூட உழைக்கும் உள்ளமுள்ளவன் உழைக்கிறான், பெருமுயற்சிகள் செய்கிறான், பெரும் பொருளீட்டுகிறான். அத்தகைய உழைப்பும் முயற்சியும் இல்லாதவன் தன்னிடம் இருப்பதையும் இழந்து போகிறான். இதை தாலந்து கதையில் நாம் பார்க்கலாம். 5 தாலந்தை உடையவன், 2 தாலந்தை உடையவன் ஆகிய இருவரும் உள்ளதை கொண்டு அதே போல இன்னொரு மடங்கு சம்பாதித்தனர். எஜமானால், கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று உள்ளவனுக்கு, அதாவது சம்பாதிக்கும் விருப்பமும் முயற்சியும் உள்ளவனுக்கு ஆசீர்வாதமும் உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரன் என்ற பாராட்டும் கொடுக்கப்படுகிறது. உழைப்பும் முயற்சியும் இல்லாதவன் ஒரு தாலந்தை புதைத்து வைத்ததால் அவனிடமிருந்து ஒரு தாலந்தும் பறிக்கப்பட்டு விடுகிறது. அது 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுக்கப்படுகிறது. உழைப்போ முயற்சியோ இல்லாதவன் பொல்லாதவன், சோம்பன், பிரயோஜனமற்றவன் என்று கடிந்து கொள்ளப்படுவதோடு அவன் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இருளிலே போடப்படுகிறான். இவ்வுலக ஆசீர்வாதங்களும் ஆன்மீக ஆசீர்வாதங்களும் உண்மையும் விருப்பமும் முயற்சியும் முக்கியமாக விசுவாசமும் உள்ளவர்களுக்குத்தான் கொடுக்கப்படுகின்றன. ஆக்கம் ஊக்கம் உள்ளவர்களை தேடிச் செல்லும், ஆக்கினை விசுவாசம் இல்லாதவர்களை தேடிச் செல்லும். ஆக்கம் ஊக்கம் உள்ளவர்களை தேடிச் செல்லும், ஆக்கினை விசுவாசம் இல்லாதவர்களை தேடிச் செல்லும். தீர்மானம்: அப்பா பிதாவே, என்னிடம் விசுவாசம் உண்டு, ஊக்கம் உண்டு, என்னை ஆசீர்வதியும் என்று இறைவன் பாதம் பற்றிக் கொள்வேன்.